நான் மரணமாகிறேன், இந்த உலகத்தையே அழிப்பவனாகிறேன். பகவத்கீதையிலிருந்து ஒப்பன்ஹைமர் உலகத்தோட முதல் அணுகுண்டு 16th ஜூலை 1945 அப்போ அவங்க வெடிக்க வச்சதுக்கு அப்புறம் சொன்னது. யார் இந்த ஒப்பன்ஹைமர் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு உலகத்துல அதிகமா இருந்துட்டு இருக்கு. காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிறிஸ்டோபர் நோலன் நம்ம தலை அவரோட வாழ்க்கைய, இந்த அணுகுண்ட கண்டுபிடிச்சவரோட வாழ்க்கைய ஒரு படமா எடுத்திருக்காங்க. இவரோட வாழ்க்கைன்னு அவ்வளவு பெரிய விஷயமா படமா இத்தனை வருஷம் கழிச்சு எடுக்கிறதுக்குன்னு கேட்டீங்கன்னா 1945 இருந்து இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல மோர் தென் 385 மேஜர் வார்ஸ் சண்டை போடப்பட்டிருக்குது. அதாவது இந்தியாவுக்கும் சைனாக்கும் இருந்த போர் மாதிரி, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருந்த கார்கில் போர் மாதிரி, இப்போ நடந்துட்டு இருக்கிற ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இருக்கிற போர் வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு விதத்துல அணுகுண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சுத்தி நடந்திருக்குது. இந்த அணுகுண்டை கண்டுபிடிச்ச ஒப்பன்ஹைமர் அவரோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தை பார்த்திருக்காரு தெரியுமா? எந்த நாட்டுக்காக இவர் அணுகுண்டை கண்டுபிடிச்சாரோ, எந்த நாட்டுக்காக தன்னோட வாழ்நாள ஃபுல்லா ஒரு குண்டுக்காக இறக்கி வச்சு வேலை பார்த்தாரோ, அந்த நாடு அவரை கடைசியில தேச துரோகின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அமெரிக்காவே ஒப்பன்ஹைமரை தேச துரோகிடா நீ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒப்பன்ஹைமருக்கு பர்சனல் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம எல்லாத்தையுமே பப்ளிக்கா போட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க. அவருக்கு இன்க்ளூடிங் அவருக்கு இருந்த ஒரு அஃபேர் வரைக்கும் பப்ளிக்கா இன்டர்நேஷனல் மீடியால போட்டு கிளிக்கிற அளவுக்கு அமெரிக்கா அரசாங்கமே ஒப்பன்ஹைமருக்கு எதிராக வேலை பார்த்துச்சு. இவ்வளோ பெரிய அணுகுண்டை உருவாக்கின ஒப்பன்ஹைமர் அந்த அணுகுண்டை ஏண்டா கண்டுபிடிச்சோன்னு, அந்த அணுகுண்டுகள் உலகத்துல இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வேலை பார்த்திருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைஃப் ஸ்டோரி தான் ஒப்பன்ஹைமரோட. இன்னைக்கு வீடியோல அந்த கதையை தான் பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜிஸ். பட் அதுக்கு முன்னாடி மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு அது ஒரு ஈஸியான விஷயம். பட் இந்த சைடு அது ரிசீவரா இருக்கிறப்போ இத்தனை பேர் சப்போர்ட் பண்றாங்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஜெர்மனியிலிருந்து நியூயார்க்குக்கு வந்த ஒரு ஜூ குடும்பத்தில் பிறக்கிறவர் தான் ஒப்பன்ஹைமர். இவர் 1904 பிறக்கிறாரு. அண்ட் இவர் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரெய்னி அப்படின்னு சொல்லலாம், அநியாயத்துக்கு அறிவாளி. சின்ன வயசுல இருந்தே பயங்கரமான அறிவாளி, ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு ஆள் பார்க்கறதுக்கு. ஏன்னா ஆக்சுவல் லேடிஸ் மேன், ஓகேவா? ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு இன்ட்ரோவர்ட், பெருசாக ஃப்ரெண்ட்ஸோடலாம் சொல்ல மாட்டேன், சுற்றிட்டு இருக்க மாட்டார். இன்ஃபேக்ட் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அவர் ஒரு காலத்தில் சொல்லியிருக்காரு, எனக்கு ஃபிசிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸை விட முக்கியம்னு பேசியிருக்காரு. ரொம்பவே டிப்ரெஷனுக்குள்ள நிறைய இடத்துல அடுத்தவங்களோட சக்ஸஸை அக்செப்டே பண்ண முடியாதாலும் இருந்திருக்காரு. ஏன்னா ஒரு டைம் காலேஜில் படிச்சுட்டு இருக்கப்போ ஃப்ரெண்டு ஒருத்தன் ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆகிட்டேன்னு சொன்னப்போ அவன் எப்படா ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆகலான்னு சொல்லிட்டு அவன் கூட சண்டைக்கெல்லாம் போன ஒரு ஆளாக இருந்திருக்காரு. இன்னொரு பர்டிகுலர் ஃப்ரெண்டை ஆப்பிளில் சைனைடு வச்சு கொல்றதுக்கு முயற்சி செஞ்சு கடைசியில் அவங்க அப்பா பெரிய பணக்காரருங்கிறதுனால அந்த இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி வெளியே வந்திருக்காரு. தனிமையில் இருந்த நேரத்தில் ரொம்ப நேரத்தை சான்ஸ்கிரிட் கத்துக்கிறதுக்கும் அதை யூஸ் பண்ணி பகவத்கீதை கத்துக்கிறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காரு. 1943 அவர் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமான கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவராக இருக்காரு. இந்த நம்ம பசிக்கு தாண்டி சாப்பிட்ற ஒவ்வொரு இட்லியும் அடுத்தவங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்ற ஒரு பர்டிகுலர் நபராக தான் இருக்காரு. அண்ட் இவர் வளர்ற காலகட்டங்களில் இவர் ஒரு ஜூ தான், சரியா? ஸோ இவர் ஜூவா இருக்கிறப்போ ஜெர்மனியில் ஜூஸை பயங்கரமாக கொண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறப்ப இவருக்கு தன்னோட இனம் அழியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அவர் எதுவுமே பண்ண முடியாது. ஹிட்லர் இவ்வளோ பெரிய ஒரு கொடூரமானவராக இருக்காரு. பொலிட்டிக்கல் லைனிங்ஸ் ரெண்டு பேரையுமே அமெரிக்காவுக்கு பிடிக்காது. ஸோ இப்போ அமெரிக்கா ப்ராஜெக்ட் மேன்ஹாட்டன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மாதிரி மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஜெர்மனியிலிருந்து அமெரிக்காவுக்கு கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனும் ஒரு ஜூ. அங்க ஹிட்லர் ஜெர்மனியில் எல்லா ஜூஸையும் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல போட்டு கொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மாதிரி மிகப்பெரிய சயின்டிஸ்ட்லாம் அமெரிக்காவுக்கு வர்றப்போ அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி ஒரு அணுகுண்டுல உருவாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் அணுகுண்டுன்னு ஒன்று பாசிபிளானே தெரியாது, அதெல்லாம் தியரியில தான் இருக்குது, ரியாலிட்டியில செய்ய முடியுமான்னு தெரியல. ஸோ இந்த அணுகுண்டெல்லாம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு ஈடா நிக்கணும்னால், நம்மளுக்கு ஒரு சேஃப்டி வேணும்னா நம்ம கிட்டே ஒரு அணுகுண்டு வேணும், இல்லைன்னா அவங்க கிட்ட பெட்டர் குண்டு இருக்கும், நம்மளை போட்டு என்னைக்குனாலும் மிரட்டலாம், அடிக்கலாம், என்னன்னாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அமெரிக்காவோட அரசாங்கத்துக்கு வருது. அப்போ அவங்க இருந்துகிட்டு ப்ராஜெக்ட் மேன்ஹாட்டனை லான்ச் பண்றாங்க 1943. இதோட முக்கியமான கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அணுகுண்டு தயாரிக்கப்படணும்னு. எதுக்காக? ஹிட்லரை தடுத்து நிறுத்துறதுக்காக அணுகுண்டு தயாரிக்கப்படணும். ஹிட்லரை தடுக்கணுங்கிறதுக்காக ஒப்பன்ஹைமர் அணுகுண்டை தயாரிக்கிறதுக்கு சம்மதிச்சு அவர் காலத்தில் இறங்குறாரு. இதுக்கு அவர் ஒரு இடத்தை சூஸ் பண்றாரு. அது அவரோட சின்ன வயசுல இருந்த ஒரு பர்டிகுலர் நியூ மெக்சிகோல இருக்கிற, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கிற ஒரு பெரிய டெசர்ட். இந்த டெசர்ட்ல கிட்ட ஏன்னா அணுகுண்டை தயாரிச்சு அவங்க டெஸ்ட் பண்ணணும்ல, அணுகுண்டு வெடிக்கிறப்ப கிட்ட யாருமே இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஒரு ரொம்ப மிகப்பெரிய டெசர்ட் கண்ட மணிக்கு ரிமோட்டான ஒரு ஏரியாவை சூஸ் பண்றாங்க.
அங்கே வந்து ஆனால் இவங்க ஒரு 764 சயின்டிஸ்ட் வந்து இவருக்கு கீழே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அங்கே வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர், ஏன்னா அவங்களோட குடும்பம், அதில் வந்து வேலை பார்க்குற டெக்னீஷியன்ஸு, இது போக அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்டு, அங்கே வேலை பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டியே, ஒரு சிட்டியவே உருவாக்குறாரு. அப்பன்ஹைமருக்கு கீழே வந்து இந்த ப்ராஜெக்ட் மேன்ஹாட்டன் வந்து பயங்கரமாக டேக் ஆஃப் ஆகுது. அதில் வந்து 1008 பிரச்சனைகள். ஓகேவா, இன்னைக்கு நம்ம பார்க்குற மிகப்பெரிய ஃபிசிக்ஸில் வர நிறைய சயின்டிஸ்ட் எல்லாருமே இதில் தான் வேலை பார்த்தவங்களா இருக்காங்க. ஸோ எல்லாரையுமே ஒன்றா உட்கார வச்சு ஃபைனல், ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு புதுசு, இவர் வந்து டீம் லீடர்ஷிப்புக்கு புதுசு, ஏன்னா இவர் வந்து ஒரு ப்ராப்பர் சயின்டிஸ்ட். ஆனால் அவரை கொண்டு போய் திடீர்னு இன்னொரு இடத்துல நிறுத்தி விட்டாங்க. அவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முட்டி மோதி ஒரு வழியாக வந்து 16 ஜூலை 1945 அன்னைக்கு காலையில் 4:30 மணிக்கு வந்து அணுகுண்டை அவங்க தயாரிச்சிட்டாங்க. அதை டெஸ்ட் பண்ண போகிறோங்கிறத அங்கே இருக்கிற மிலிட்ரி சர்க்கிள்ஸ்குள்ளே தெரிய ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிற அந்த மொத்த ஊரே, இந்த லாஸ் ஆலமாஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஊரை தான் இவர் வந்து கடலுக்கு, டெசர்ட்டுக்கு நடுவில் உருவாக்குறாரு. அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டீல் டவர் வச்சு அது மேலே அணுகுண்டை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க. ஓகேவா, இந்த டெஸ்ட் வந்து 16 ஜூலை 1945 அன்னைக்கு காலையில் 4:30 மணிக்கு ஸ்கெடியூல் ஆகுது. பட் அன்னைக்குன்னு பார்த்து பயங்கரமான புயல் மழை அடித்து தள்ளிட்டு இருக்குது. ஓகேவா, ஸோ இதன் காரணமாக வந்து டெஸ்டிங் வந்து 1 hour தள்ளி போகுது. ஸோ 5:30 AM 16 ஜூலை 1945 உலகம் ஃபார் எவர் மாறப்போகுது. அப்போது அணுகுண்டை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. வெடிக்குது. வெடிக்கிற வேகத்தில் நீங்கள் வந்து வானத்தை பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் ஹைட்டுக்கு வந்து வானத்தில் அந்த புகை மண்டலம் வந்து மேலே போயிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த அணுகுண்டு வெடிச்சோன்னே யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாத எக்ஸ்ப்ளோஷனாக இருக்குது. ஏன்னா இவங்க போட்ட கால்குலேஷனை விட அந்த அணுகுண்டு வெடிப்பு வந்து பயங்கரமாக இருக்குது. ஓகே, 15 கிலோமீட்டருக்கு வானத்தில் கிளவுடு போச்சுன்னா நீங்கள் ஃப்ளைட்டெல்லாம் அதுக்குள்ளே பூந்து போயிடும். அவ்வளோ தூரத்துக்கு வந்து கிளவுட்ஸ் வந்து மேலே அந்த ஸ்மோக் கிளவுடுமாங்கல்ல, மஷ்ரூம் மாதிரி மேலே போயிருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டருக்கு வந்து சவுண்டு இம்பாக்ட் கேட்டிருக்குது. சரி, சவுண்டுங்க பாருங்க, ஷாக் வேவ்ஸ் போயிருக்குது. டும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி இருக்கும்ல, அது 160 கிலோமீட்டருக்கு வந்து அந்த ஷாக் வேவ்ஸ் போயிருக்குது. ஸோ ஒரு மிகப்பெரிய வெடிப்பு அங்கே பார்க்குறாரு. அப்பா அவர் சொல்கிறாரு, நான் மரணமாகிறேன், ஐ பிகம் டெத், த டெஸ்ட்ராயர் ஆஃப் த வேர்ல்ட்ஸ், உலகத்தை அழிப்பவன் ஆகிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அவர் வந்து அணுகுண்டு சக்ஸஸ்ஃபுல், இத்தனை வருஷம் வேலை பார்த்தது, இத்தனை பேரோட உழைப்பு சக்ஸஸ்ஃபுல், அவர் அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு, ஆனால் அவரோட பெரிய ரெக்ரெட் என்னன்னா ஹிட்லர் வந்து இறந்துட்டாரு. ஹிட்லரை கொல்றதுக்காக தானே நம்ம இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டோம், ஹிட்லரை நிறுத்துறதுக்கு தானே, பரவாயில்ல, அதுக்கப்புறம் தான் இந்த அணுகுண்டு வந்திருக்குது. இனிமே வந்து யாராவது இந்த மாதிரி யூதர்களையோ ஒரு பொதுமக்களையோ கண்டமணிக்கு கொண்டாங்கன்னா அவங்கள மிரட்டுறதுக்கு இந்த ஆயுதம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ ஆகஸ்ட் 6 1945 ஓகேவா, அமெரிக்கா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, ஜப்பான் மேலே குண்டை போடணும்னு. ஜப்பான் மேலே எதுக்கு முதல்ல சம்மந்த மேலமா குண்டை போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி ஜப்பான்லாம் வந்து ஒரு டீம். ஓகேவா, ஜெர்மனி வந்து முடிவுக்கு வர்ற நிலைமைக்கு போயிடுச்சு. ஆனால் ஜப்பான் வந்து இன்னும் இறங்குற மாதிரி இல்லை. ஜப்பான் வந்து ஏஷியாவில் பயங்கரமாக மாஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. பேர்ல் ஹார்பரை வேற வந்து அடிச்சிருக்காங்க. அமெரிக்காவோட ஒரு ஷிப்யார்டை வந்து பயங்கரமாக அடித்து தகர்த்திட்டாங்க. ஓகேவா, அதுலேருந்து அமெரிக்கா வந்து இன்ஃபேக்ட் வேர்ல்டு வார் 2ல வந்து அமெரிக்காவுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அமெரிக்கா வந்து வெளியிலேருந்து ஆயுதங்களை தான் சப்ளை பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த உக்ரைனுக்கு இப்போ சப்ளை பண்ணிட்டு இருந்த மாதிரி டைரெக்டாக களத்தில் இறங்கவே இல்லை. ஆனால் ஜப்பான் வந்து பேர்ல் ஹார்பரில் வந்து அடிச்சதுனால இந்த சப்ளை வந்து போகக்கூடாது. ஏன்னா சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் வந்து வேர்ல்டு வார் 2 அப்போ சண்டை போயிட்டு இருக்குது. சைனாவுக்கு வந்து ஆயுதங்கள் நிறைய வந்து அமெரிக்கா மூலியமாக வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போர்ட்டை அடிச்சிட்டோன்னா, அங்கே அது மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஏசியான் ரீஜனில் இருக்கிற நிறைய பிரிட்டிஷ் வந்து ஆயுதங்கள் அமெரிக்காலேருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து சப்ளை ஆகுறது பேர்ல் ஹார்பர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஹார்பரில். ஜப்பான் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்த நம்ம அடிச்சிட்டோனால் இந்த கப்பல்லாம் வந்து இங்கே தான் அங்கே போகாது, இங்கேருந்து கப்பல்லாம் அங்கே போகலைன்னா அவங்களுக்குலாம் ஆயுதம் கிடைக்காது, ஆயில் கிடைக்காது, நம்ம கிட்ட வந்து இந்த ரிசோர்ஸஸ்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வந்து நம்ம இங்கே இருக்கிற, அதாவது வெளியிலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு ஆயுதத்தை சப்ளை பண்ணிட்டு இருக்கவன அடிச்சோன்னா இங்கே இருக்கிறவனுக்குலாம் வந்து எப்படி ஆயுதம் வரும், நம்ம சீப் எடுத்துட்டோம்னா எப்படி வந்து கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கேட்டகரி தான். ஸோ ஜப்பான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு போர்ட் அடிச்சா மீதி எத்தனை போர்ட் இருக்குது, அந்த ஒரு போர்ட்டை பங்குன்னு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு பேர்ல் ஹார்பர் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகுது. அமெரிக்கா எதிர்பார்க்காத ஒரு அடி. ஆனால் என்ன ஜப்பான் நினைச்சாங்கன்னா, பேர்ல் ஹார்பர் அடிச்ச உடனே வந்து அமெரிக்கா வந்து சரணடைஞ்சு சாமி எங்களை மன்னிச்சிரு, நாங்கள் இனிமேல் ஆயுதங்கள்லாம் கொடுக்க மாட்டோம், அவங்களோட சேர்ந்துருவோம்னு நினைச்சாங்க. ஆனால் அமெரிக்கா என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்னா, ஏய் கை வச்சிட்டியா, நான் இப்போ வரேன்டா வாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல் ஃப்ளெட்ஜில் இறங்குனாங்க. அதோட முதல் குண்டு தான் ஹிரோஷிமா. ஹிரோஷிமாவில் அவங்க வந்து லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லப்படுற ஒப்பன்ஹைமர் உருவாக்குன இந்த ஒரு அணுகுண்டை கொண்டு போய் போடுறாங்க. ஆனால் ஒப்பன்ஹைமர் யாருக்கு உருவாக்குனாரு? ஹிட்லருக்கு எதிராக. இவங்க போய் ட்ராப் பண்ணுறதுங்க ஜப்பானில். ஏன் வந்து இவங்க அணுகுண்டை போய் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கப்படுது. நம்ம ஜப்பானில் வந்து நம்ம டைரெக்டாக சண்டைக்கு தளத்தில் போய் கடல் வழியாக சண்டைக்கு போனோம்னா அமெரிக்கா சைட் பல பேர் இறந்து போக வாய்ப்பு இருக்குது.
அதுக்கு பதிலாக ஜப்பானில் மட்டும் கேஷுவாலிட்டிஸ் இருக்கட்டும், அவன் ஊரை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் அவனோட முக்கியமான சிட்டிஸ்லாம் நம்ம தகர்த்தனோம்னா அவன் பயந்து நம்ம கிட்ட சரணடைஞ்சிருவான். அவன் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாம்பை உருவாக்கியிருக்கீங்க, யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிரோஷிமா மேலே ஆகஸ்ட் 6 அன்னைக்கு 1945 குண்டு போடப்படுது. 70,000 பேர் போட்ட உடனே இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 70,000 பேர் வந்து அந்த ரேடியேஷனில் இறந்து போகிறாங்க. இன்னைக்கு ஹிரோஷிமாவில் பிறக்கிற குழந்தைக்கு கூட வந்து அதோட ரேடியேஷன் பாதிப்புகள் சம்டைம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஒரு குண்டை போட்டுட்டு அப்பன்ஹைமர் வந்து ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறார். அவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், சம்மந்தமே இல்லாமல் ஜப்பானில் இருக்கிற பொதுமக்கள் செத்து போகிறாங்க. அதில் இறந்து போனவங்க வந்து 99% வந்து பொதுமக்கள், சண்டைக்கே வராமல் இருந்த பொதுமக்கள், அவங்க செத்து போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிகிறப்போ அப்பன்ஹைமருக்கு அமெரிக்காவில் வந்து ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாரு. இப்போ இன்னொரு வார்னிங்கை வந்து அமெரிக்கன் அரசாங்கம் கொடுக்குறாங்க, சரண்டர் ஆயிரு. சரண்டர் ஆகலைன்னா மறுபடியும் நீ சரண்டர் ஆகிற வரைக்கும் ஒவ்வொரு சிட்டியும் நாங்கள் அடிப்போண்டான்னு சொல்கிறாங்க. ஜப்பான் சரண்டர் ஆக மாட்டோம், பரவாயில்ல, நீ சிட்டியை நீ அழிச்சாலும் பரவாயில்ல, நான் சண்டைக்கு வருவேன் அப்படின்னு நிற்கிறாங்க. ஆகஸ்ட் 9 1945 காலையில் நாகசாக்கி மேலே ஃபேட்மேன் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு குண்டு ட்ராப் பண்ணப்படுது. இந்த முறை இறந்து போகிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. 80,000 பீப்புள் இமீடியட்டாக இறந்து போகிறாங்க. அது போக இன்னொரு 80,000 பீப்புள் ரேடியேஷனால் காலங்கள் போக இறந்து போவாங்கன்னு தெரிய வருது. ஓவராலாக இறந்தவங்களோட எண்ணிக்கை பல லட்சங்களாக மாறுது. 100 கிடையாது, 1000 கிடையாது, பல லட்சங்களாக மாறுது. பல வருஷங்களுக்கு, பல டிகேட்ஸுக்கு வந்து அங்கே ரேடியேஷன் பாதிப்பு இருக்குன்னு தெரியுது. இப்போ ஜப்பான் வந்து அன்கண்டிஷனலாக சரண்டர் ஆகிறாங்க. சரண்டர் ஆகிட்டாங்கன்னு ஒன்று இந்த சைட் பயங்கர கொண்டாட்டம் அமெரிக்காவில். சண்டே ஒரு ஆள் அமெரிக்காலேருந்து சாகாமல் நம்ம போய் அடிச்சிட்டோம் பார்த்து. அமெரிக்கா வந்து இப்போ தான் அந்த சூப்பர் பவருங்கிற ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அது வரைக்கும் அமெரிக்கா வந்து வேடிக்கை பார்க்குறவனா தான் இருந்திருக்கான். மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா அப்போவுமே பிரிட்டிஷ் தான் வந்து மாசாக இருந்திருக்கான். பட் இந்த ஒரு சொட்டு ரத்தம் விழாமல் அமெரிக்கா வந்து அணுகுண்டை போட்டு ஜப்பானை காலி பண்ண கதை இருக்குல்ல. அமெரிக்கா வந்து அன்னைக்கு ஆரம்பிச்ச சூப்பர் பவர் தான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா தே ஹேவ் த அல்டிமேட் பவர் ஆஃப் வெப்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க கைக்கு வருது. ஃபர்தர் மூவிங் ஆன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பன்ஹைமர் வந்து ஆனால் ஹி ஃபீல்ஸ் வெரி பேட். அமெரிக்கா ஜெயிச்சிருச்சு, ஆனால் ஜப்பான்காரன் ஏன் சாகணும்? ஜப்பான் பொதுமக்கள் ஏன் சாகணும்? ஜப்பானில் இருக்கிற குழந்தைங்க ஏன் சாகணும்? வயசான பாட்டி, புதுசாக கல்யாணமானவங்க, இன்னைக்கு பிறந்த குழந்தை, சின்ன பசங்க பொண்ணுங்க, ஸ்கூலில் இருந்தவங்க எல்லாரும் செத்தாங்க. பாரபட்சம் பார்க்காம 2 சிட்டி நாசமாக போச்சு. அப்போ அவர் வந்து டைம் மேகசினில் அப்பன்ஹைமரை வந்து ஃபாதர் ஆஃப் ஆட்டம் பாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை போட்டு கொண்டாடுறாங்க. ஆனால் அப்பன்ஹைமர் வந்து சிவியர் டிப்ரெஷன். அமெரிக்காவோட பிரசிடென்ட் அவரை கூப்பிட்டு பேசுகிறப்ப இவர் சொல்கிறாரு, என் கையில் ரத்தம் இருக்குதுன்னு எனக்கு பயமாக இருக்குது, எப்படி தொடக்கிறதுன்னு தெரியலனப்போ அவர் கலாய்க்கப்படுறார். ஆர்மி பீப்புள் அப்புறம் வந்து பிரசிடென்ட் எல்லாமே அந்த படத்தில் ஒரு சீனாகவே வச்சுருப்பாங்க. பிரசிடென்ட் வந்து இப்படி கர்ச்சீஃபை தூக்கி போடுவார், இதை வச்சு தொடச்சிக்கோ, அண்ட் இந்த மாதிரி அலுவானியெல்லாம் மறுபடியும் ரூம்குள்ளே கூப்பிட்டு வராதிங்களான்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விடுவார். அப்பன்ஹைமர் வந்து தான் பண்ணது எவ்வளோ பெரிய தவறுங்கிறத லேட்டராக ரியலைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் ஆயுதங்களில் வந்து எல்லா கண்ட்ரியும் இறங்குறாங்க. இப்போ அமெரிக்கா கிட்ட அணு ஆயுதம் இருக்குது. இப்போ ரஷ்யா என்ன நினைக்கிறான், அப்போ என்கிட்ட இல்லைனா இவன் பெரிய ஆள் ஆகிடும், அப்போ நம்மளும் அணு ஆயுதத்தை செய்யலான்னு ரஷ்யா இறங்குறாங்க. இந்தியாவில் அணு ஆயுதம் இருக்குது, பாகிஸ்தானில் அணு ஆயுதம் இருக்குது, நார்த் கொரியாவில் அணு ஆயுதம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ரேஸ் வந்து யாருக்கிட்ட அதிகமான அணு ஆயுதங்கள் இருக்குதுங்கிறது வந்து ரொம்ப சூடு பிடிக்குது இத்தனை வருஷத்துல. பட் அப்பன்ஹைமர் அப்போ ஸ்டார்டிங்ல என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி காம்பீட் பண்ணாதீங்க, இப்படி சண்டை போடாதீங்க. இந்த ஆயுதத்தை கண்டுபிடிச்சது சண்டை போட்டு யாருக்கிட்ட அதிகமாக ஆயுதம் இருக்குங்கிறதுக்காக இல்லை, ஆயுதங்கள் இருக்கக்கூடாது, ஒரு ஆயுதத்தை வச்சு போற முடிச்சுட்டு இதுக்கப்புறம் சண்டையே போடக்கூடாதுன்னு நினைச்சு தான் உருவாக்குனது நிறைய பேசுறாரு. பட் அவரோட வாய்ஸ்க்கு பெருசாக இப்போ மதிப்பு இல்லாமல் போகுது. இதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து ஹைட்ரோஜன் பாம் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து இந்த அணுகுண்டை விட 400 மடங்கு அதிகம் அப்படின்னு வந்து அப்போ அவங்க பண்ண டெஸ்ட்டை விட 400 மடங்கு பிகர் டெஸ்ட் அப்படின்னு தெரிய வருது. அவங்க எல்லாமே வந்து அதையும் இவர் கண்ட்ரோல் பண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்ல பார்க்குறாரு. கடைசியில் இவர் மேலே தேச துரோக வழக்க போடுறாங்க. அது என்ன, நீ வந்து ஜப்பான் அடிக்கிறப்ப நீ பெருசாக கவலைப்படலை, ஜெர்மனி அடிக்கிறப்ப பெருசாக கவலைப்படலை, ஏன் நாங்கள் ரஷ்யாவை அடிக்கிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிறோம்னு சொன்னால் மட்டும் உனக்கு கவலை வருது? அப்போ நீ கம்யூனிஸ்ட் தானே, நீ ரஷ்யாவோட ஸ்பை தானே, உண்மையை சொல்லு, ரஷ்யா கிட்ட எவ்வளோ காசு வாங்கின அப்படின்னு எவனாவது பைத்தியக்காரன் மாதிரி பேசினா எப்படி இருக்கும்? அப்பன்ஹைமரை வந்து இப்படி தான் பைத்தியக்காரன் மாதிரி கேள்வி கேட்டு அவரோட பர்சனல் லைஃப்லேருந்து அவரோட வாழ்க்கையிலேருந்து எல்லாத்தையுமே நாராக கிழிச்சாங்க. அவரோட சித்தாந்தம் வேணா கம்யூனிசமாக இருந்திருக்கலாம், ஆனால் அதுக்குன்னு அவர் வந்து ஸ்பையாக என்றைக்குமே இருந்தது கிடையாது. ஆனால் அவரை போட்டு கண்டமானி கேள்வி கேட்டு அவரை டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளி ஃபைனலி அவர் வந்து ஆனால் நிரவராதின்னு ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட பிடுங்கப்பட்ட எல்லா அங்கீகாரங்களையும் திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பட் ஹி வாஸ் ஆல்ரெடி டூ லேட். ஓகேவா, அவருக்கு வந்து த்ரோட் கேன்சர் வந்துருச்சு. எப்போவுமே தம் அடிச்சுக்கிட்டே இருப்பார். த்ரோட் கேன்சர் வந்து கடைசியில் 60 வயசுக்கிட்ட இருக்கிறப்ப அவர் இறந்தும் போனார். இதுதான் அப்பன்ஹைமரோட கதை. ஏன் அவரோட வாழ்க்கை இவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரஷ்யாவை எடுத்து அமெரிக்கா சண்டை போடாமல் இருக்கிறது காரணம் ரஷ்யா கிட்ட வந்து அணு ஆயுதங்கள் இருக்குது.
இன்னைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் எவ்வளவு மனக்கசப்பு இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கடைசியில இறங்கி போய் 2 பேரும் பெருசா போருக்கு போகாம இருக்கிறது காரணம் 2 கண்ட்ரிகிட்டயும் அணு ஆயுதங்கள் இருக்குது. வீடியோ முடியறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, சப்போஸ் அப்பன்ஹைமர் வந்து இந்த அணு ஆயுதத்தை கண்டுபிடிக்கலைனால் உலகம் எப்படி இன்னைக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் இன்னொரு வீடியோல பார்க்குறேன். இந்த மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ்.